வைரங்கள் ஜொலிப்பது, நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் போது பார்க்கக்கூடிய காணல் நீர், இவற்றுக்கெல்லாம் காரணமான இயற்பியல் நிகழ்வு முழு அக எதிரொலிப்பு. இந்த வீடியோவில் நாம் முழு அக எதிரொலிப்பு பற்றி பார்க்கலாம். நான் முருகன். என்னோட இயற்பியல் வகுப்பறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு ரே பாக்ஸ், இதிலிருந்து ஒளிக்கதிரானது வெளிவருகிறது. இது ஒரு கிளாஸ் லேப், கண்ணாடி, ஒரு செமி சர்க்குலர் கிளாஸ் லேப். இந்த கிளாஸ் லேப்புக்கு குறுக்கால ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கேன், நார்மல். இப்போ இங்கே 2 ஊடகங்கள் இருக்குது. ஒன்று கண்ணாடி ஊடகம், இன்னொன்று காற்று ஊடகம். இந்த ரே பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் காற்று ஊடகத்தில் பயணம் செய்து கண்ணாடி ஊடகத்துக்குள்ளே சென்று அங்கே ஒளி விலகல் அடைந்து கண்ணாடி ஊடகத்தை விட்டு வெளிவருகிறது. நீங்கள் இதில் பார்க்கலாம். அதனால் நல்லா இந்த பாருங்கள், கண்ணாடி ஊடகத்தை விட்டு வெளிவருகிறது. இந்த ஊடகத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய காற்று ஊடகத்திலிருந்து கண்ணாடி ஊடகத்துக்கு செல்லக்கூடிய இந்த ஒளியானது இன்சிடென்ட் ரே, படுகதிர் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணாடி பாலத்தை விட்டு வெளிவரக்கூடிய இந்த ஒளிக்கதிரானது விலகுகதிர் என்று அழைக்கப்படுகிறது. இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. செங்குத்துக்கோடோடு இவை ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள், அதாவது படுகதிர் செங்குத்துக்கோடோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் நான் வரைகிறேன். இது படுகோணம் ஐ, படுகோணம் ஐ. அதே போன்று செங்குத்துக்கோடுக்கும் இந்த விலகுகதிர்க்கும் இடையே ஏற்படக்கூடிய கோணம், இந்த கோணத்தை நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த கோணம் என்பது ஆர், இது விலகு கோணம். இது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். படுகோண மதிப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகிறேன். அது அதிகரிச்சுட்டே போகும்போது இந்த விலகு கோணமும் அதிகரிச்சுட்டு வருது. விலகுகதிருக்கு கண்ணாடி பாலத்தை நோக்கி நகர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட படுகோண மதிப்பிற்கு இந்த விலகுகதிர் அந்த கண்ணாடி பாலத்தையும் காற்றையும் பிரிக்கக்கூடிய, ஏதாவது 2 ஊடகத்தையும் பிரிக்கக்கூடிய பிரிதளத்தின் வழியாக செல்கிறது. அதாவது விலகு கோணத்தின் மதிப்பு 90 டிகிரி. அப்போ எந்த படுகோண மதிப்பிற்கு விலகு கோணத்தின் மதிப்பு 90 டிகிரியாக இருக்கிறதோ, அல்லது அந்த விலகு கதிரானது பிரிதளத்தின் வழியாக செல்கிறதோ, அந்த படுகோணத்தை நாம் மாறுநிலை கோணம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் அதுக்கு அப்புறம் அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை பிறகு நான் அதிகரிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டே தெரியும், அப்படியே அதிகரிச்சுட்டே வரேன். அந்த உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே வர்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ இங்கே இந்த பக்கம் வரக்கூடியது, வெளியில் வரக்கூடிய அந்த கதிரானது வெளியில் போகாமல் கண்ணாடி பாலத்தை விட்டு வெளியே செல்லாமல் உள்ளேயே எதிரொலிக்கப்பட்டு விடுகிறது. நல்லா பாருங்கள், வெளியே கதிர் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. வெளியில் போகக்கூடிய கதிரானது அப்படியே உள்ளே எதிரொலிச்சிருச்சு பாருங்க, உள்ளே எதிரொலிச்சிருச்சு. அப்போ இதைத்தான், இந்த நிகழ்வை தான் நாம் என்ன சொல்கிறோம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு என்று அழைக்கிறோம். அப்போ ஒரு கண்ணாடி பாலத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அந்த ஒளிக்கதிரானது முழுவதுமாக கண்ணாடிக்குள்ளேயே எதிரொலிக்கப்பட்டு திரும்ப வந்துருக்கு. நல்லா நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதை இந்த நிகழ்வு தான் முழு அக எதிரொலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவதற்கு 2 நிபந்தனைகள். ஒன்று, கண்ணாடி ஊடகத்திலிருந்து காற்று ஊடகத்திற்கு ஒளி செல்ல வேண்டும். அதாவது அடர் மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்ல வேண்டும். 2வது, படுகோண மதிப்பானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். மாறுநிலை கோணம்னா என்னன்னு சொல்லிட்டோம். முழு அக எதிரொலிப்பு பற்றி நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டெமோவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.